பஞ்சர பெட்டு. ஹலோ வியூயர்ஸ், வெல்கம் டு குட்டீஸ் கிச்சன். உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் பண்ற ரெசிபிஸ்லாம் குட்டீஸ்க்கு சமைச்சு காட்டுறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு ஒரு புது ரெசிபியோட உங்க முன்னாடி வந்திருக்கேன். இந்த ரெசிபியோட பேர் பைனாப்பிள் ஃப்ரைட் ரைஸ். ஓகே, இது எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்ப்போம். அன்னாசி பழம், லெமன் பவுடர், சர்க்கரை, முந்திரி பருப்பு, மைதா மாவு, உப்பு, எண்ணெய், பாஸ்மதி அரிசி, மாதுளம் பழம். தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்த்துட்டோம். இது எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இந்த பாஸ்மதி அரிசியை தேங்காய் பால்ல நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். 1 கப்பு பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப்பு தேங்காய் பால். இதை வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ வாணலி சூடாயிடுச்சு. எண்ணெயை ஊத்த போறேன். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் சூடானதும் நம்ம மைதா மாவை போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். இந்த மைதா மாவு வறுக்கும் போது நம்ம ஃப்ளேமை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு மைதா மாவை வறுக்கணும், இல்லைன்னா ரொம்ப அடிப்பிடிச்சிக்கும். ஸோ ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிடுறேன். முதல்ல எண்ணெய் காயறதுக்காக ஃப்ளேமை ஃபுல்லாக வச்சிருக்கேன். இப்போ அது சூடானதும் நான் ஃப்ளேமை கம்மி பண்ணிடுவேன். சூடாயிடுச்சு, ஃப்ளேம் கம்மி பண்ணிடுறேன். மைதா மாவு நல்லா வறுத்துக்கணும். இது கொஞ்சம் நல்லா வறுத்தாச்சு. முந்திரி பருப்பு, இந்த முந்திரி பருப்பு நெய்யில நான் முந்திரி பருப்பை வறுத்து அதை பொடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த முந்திரி பருப்பை இதுல ஆட் பண்றேன். முந்திரி பருப்பு கொஞ்சம் மைதா மாவுல வறுத்தாச்சு. இப்போ அன்னாசி பழம் அதை நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல ஆட் பண்றேன். ஆட் பண்ண உடனே நம்ம சர்க்கரையை பொடி பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாருங்க, சர்க்கரை பொடி பண்ணி வச்சிருக்கு. இப்போ இந்த சர்க்கரை தூளை இதுல ஆட் பண்றேன். ஃப்ளேமை நான் கம்மி பண்ணி வச்சிருக்கேன், ஏன்னா அடி பிடிச்சிக்கும். அதனால ஃப்ளேமை கம்மியாவே வச்சு இதெல்லாம் செய்யறது. சர்க்கரை ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த பாஸ்மதி அரிசி வேக வச்சிருக்கீங்க இல்லையா, இதை தேங்காய் பால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தேங்காய் பால் 1.5 கப்பு இதோட நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். பாஸ்மதி அரிசி இதுல ஆட் பண்ண போறேன். இப்போ மாதுளம் பழம் இருக்கு இல்லைங்களா, மாதுளம் பழம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுக்கு மேல இந்த லெமன் பவுடர், ஸோ இதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் பவுடர் போடுறேன். அதோட உப்பு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சர்வ் பண்ணிடலாம். பைனாப்பிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடியா இருக்கு. இது எப்படி செய்யணும்ன்றது ஒரு சின்ன ரீகேப் பார்ப்போம். முதல்ல அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. வாணலி சூடானதும் கொஞ்சமா எண்ணெயை ஊத்திட்டு மைதா மாவு போட்டு கொஞ்சம் வறுத்துக்கணும். அதுக்கு மேல முந்திரி பருப்பு, அதாவது நெய்ல வறுத்த முந்திரி பருப்பை போட்டு கொஞ்சம் நல்லா கலந்துட்டதுக்கு அப்புறம் அன்னாசி பழம் அரைச்சி வச்சதை அதுல போட்டுடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்க்கரை தூள்
அதை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாஸ்மதி அரிசி அதையும் போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆன உடனே மாதுளம் பழம் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் பவுடரையும் உப்பையும் சேர்த்து எல்லாத்தையும் போட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணீங்கன்னா பைனாப்பிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடியா இருக்கும்.